இந்த இடங்களையும் பின்களையும் ஒன்றாக இணைந்திருப்பது தான் சிவலிங்கம். நான் எப்படி சொன்னேன்ல, ஒரு சமாதிக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு, சிவலிங்கமே சமாதி தான். சிவலிங்கத்தை தொடக்கூடாது, சிவலிங்கத்தை பூஜை பண்ணக்கூடாது. அப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அது ஒரிஜினலாக அந்த சிவலிங்கம் சமாதியில் இருக்கிறத ஃபீல் உணர முடியும். எந்த இடத்த பூஜை பண்ணணுமோ அந்த இடத்த விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு பூஜை பண்ணிட்டு அலையிறான். எந்த இடத்த சுத்தமாக வைத்திருக்கணுமோ, எந்த இடத்த கோவில் மாதிரி கழுவி பராமரிக்கணுமோ அந்த இடத்த விட்டுட்டான். அப்போ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொருளை நீ தவறாக கையாளுற, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பார்வையை தவறாக கையாளுற, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க செவியை தவறாக செயலை கேட்குற. அப்போ சமாதியிலிருந்து இந்த உலகம் பிறந்தது, சமாதியிலிருந்து இந்த உலகம் இயங்குகிறது, சமாதியிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படுகிறது. வெளியிலே சிவலிங்கத்தை வணங்காதே, வெளியிலே சிவலிங்கத்தை வைக்காதே, உள்ளே சிவலிங்கத்தை வை, உள்ளே சிவலிங்கத்தை வணங்கு. புரியுதா? பிரம்மாஸ்மி அப்படின்னா கடவுள் அப்படின்னு அழைக்கிறோம்ல, அது ஒடுங்கினாதான் கடவுள். நீ ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் நீ கடவுள் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற தியானம் பண்ணுற வாத்தியாருங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நீங்கள் சேர்த்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலை, நீ பயணி, உனக்கான அந்த செயல் அது இருந்தால் அந்த அலைவரிசையை உனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். அது என்னென்ன மாதிரின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னை வீழ்த்த முடியலை, ஏன்னா அந்த உபதேசத்துக்கு அவ்வளோ பவர். அதான் சொல்கிறான், நான் கொடுக்குற உபதேசத்துக்கு கிரகங்கள் மட்டும் இல்லை, பஞ்சபூதங்கள் எல்லாம் பயப்படுவான். என்னோட உபதேசத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா அது சாவு இல்லாதது. ஒன்றுமே இல்லாதவனுக்கு குரு என்று பெயர். இந்த பிரபஞ்சத்தில் குரு என்று ஒரு சொல்லே இல்லை. அப்படி சொல்லே இல்லாதவனை ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். குருவாக இருக்க தகுதியோ தலைமை பண்போ எதற்காக இந்த பிரபஞ்சம் வழங்கப்படுகிறது என்றால் ஒன்றுமில்லை, தனக்காக வாழ மாட்டார். இதுவே யாம் பெற்றிருக்கிற அனுபவம். அது இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்துகிறோம். இனி யாரும் வேறு பெயரையோ ஐயா என்ற சொல்லையோ என்னை அழைக்க வேண்டாம். ஒன்றுமில்லாதவன் அப்படி அழைப்பதுதான் சரி. ஆனால் பிரபஞ்ச இசையால் குரு என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றுமில்லாத ஒரு பொருளே சவுண்ட் என்று சொல்வார்கள். இந்த ஒன்றுமில்லாத குரு என்ற ஒரு சப்தத்தை நீ அழைக்க அழைக்க உன்னை உணர இந்த பிரபஞ்சத்தால் ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. குருவிலே பலவித குரு என்று உலகம் முழுக்க மக்களால் அழைக்கப்படுகிறார்கள். அதுபோன்று அழைக்கப்படுகிற குருவில் நானும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டாலே ஒரு குரு வரும். அது மக்களால் கொடுக்கப்படுவது அல்ல, இந்த பிரபஞ்ச அலைவரிசையால் நிகழப்படுகிறது. என்னுடைய உண்மை செயலை பிரபஞ்சம் வெளிக்காட்டி இருக்கிறது. மற்றது எல்லாம் என்னுடைய பணி சொல்லும். இன்றே இந்த செயல் துவக்கம். அதை உணர்ந்து உலகம் முழுக்க இருக்கும் குரு போல் நாம் குரு இருப்பார் என்று கற்பனையில் ஆழ்ந்து விடாதே. மனதை வைத்துக்கொண்டு ஆன்மாவிலிருந்து செயல்பட்டு முன்ஜென்ம தொடர்பால் குரு என்று பட்டம் சூட்டிக்கொண்ட நபர்களில் நான் இல்லை என்பதை ஒன்றுமில்லை என்பதற்கு பொருள். என்னை அழைப்பதற்கு முன்பு நான் ஒரு எம்டினஸ், ஒன்றுமில்லாதவன் என்பதை உணர்ந்தே என்னை அழைக்கவும், குரு என்று உச்சரிக்கவும். குரு என்று உச்சரிக்கும் பொழுது முன்னாடியும் பின்னாடியும் எதையும் சேர்க்காதே. நேரடியாக குரு என்றே உச்சரி. பிரபஞ்ச அலைவரிசையை உணர்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு, எப்பொழுதும் பொய்க்காது. எனக்குள்ளே நடந்த அனுபவம். நிஜத்தை நிஜமாகவே சொல்கிறேன், கண்டறிந்ததை நிஜமாகவே உரைக்கிறேன். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த நாள் வரை ஒரு மனிதனுக்கு எல்லாமாகவும் இரையாக கூட கடவுளாக கூட செயல்படக்கூடியது பீனியல் சுரபியும் பிட்யூட்ரி சுரபியும். விஞ்ஞானியும் மருத்துவ உலகமும் முழுக்க கொடிகொட்டி பறப்பது அவர்களுடைய பீனியல் பிட்யூட்ரி சுரபிதான். ஒரு சாதாரண மனிதன் கடவுள் அந்தஸ்தை பெறுவது, யோகி மகான் என்ற அந்தஸ்தை அடைவது இது பிரதானமாக காரணம். இந்த பீனியலும் பிட்யூட்ரியும் தான். ஒரு விஞ்ஞானிக்கும் ஒரு மருத்துவருக்கும் இந்த பீனியல் பிட்யூட்ரி சுரப்பிதான் உணர்வற்ற நிலையை கொடுப்பதில்லை. அதனால் அவர்களால் கடவுள் அந்தஸ்தை பெற முடியவில்லை. அந்த கடவுள் என்ற புரிதலையும் அவர்களால் உணர முடியவில்லை. ஒரு மனிதனுக்கு உணர்வற்ற நிலை கிடைப்பது என்பது அதுவே சமாதி என்று பொருள்.
அந்த உணர்வற்ற நிலை கிடைக்கும் பொழுது அந்த பீனியலும் பிட்யூட்ரியும் மிக சக்தி கொண்டதாக மாறி போகிறது. ஒரு ஞானி இந்த பீனியல் பிட்யூட்ரியிலிருந்து தான் அவனுடைய அத்தனை பணிகளையும் செய்கிறான். தன்னுடைய உடலில் இருக்கின்ற உயிரை விடுவது அந்த பீனியல் பிட்யூட்ரி சுரப்பியிலிருந்து தன்னுடைய அலைவரிசையை வெளியே எடுத்து செல்கிறான். இந்த பீனியல் பிட்யூட்ரியே உடலுடைய ஒட்டுமொத்த இயக்கத்திற்கு தலைவனாக செயல்படுகிறது. இடகளை பின்களையை மாற்றுவது, ஹார்மோன்களை சேஞ்ச் செய்வது, உடலுறவிற்கு தயாராவது, இப்படி அனைத்து செயலையும் இந்த பீனியல் பிட்யூட்ரி சுரப்பிகள் செய்கிறது. எனக்குள்ளே நடந்த அனுபவம். மனிதனுக்கு கீழ்நிலை மேல்நிலை மனதிலிருந்து செயல்படும் போது அந்த பிட்யூட்ரி பீனியலை முழுவதுமாக இயக்க முடியாமல் போகிறது. மனமற்ற நிலைக்கு மாறும் பொழுது உடல் இருந்தும் உடலற்ற தன்மைக்கு மாற வாய்ப்பிருக்கிறது. அப்பொழுது உணர்வற்ற நிலை அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பீனியல் சுரப்பியும் பிட்யூட்ரி சுரப்பியும் தனித்துவமாக வேலை செய்கிறது. ஏலியன்ஸ், பறக்கும் தட்டு, இது எல்லாம் இந்த பீனியல் பிட்யூட்ரி சுரப்பிகளை முழுவதுமாக பயன்படுத்தினால் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். பூமி சுழற்சி, பஞ்சபூத இயக்கம், கோள்கள், நட்சத்திரங்கள், ராசிகள், சந்திரன், சூரியன் அனைத்துடனும் ஒரு ஞானி தொடர்பில் இல்லை. இந்த பீனியல் பிட்யூட்ரி சுரப்பிகள் தொடர்பில் இருக்கிறது. வீடுகளிலோ தெரு ஓரமாக இருக்கும் மரங்களிலோ பைத்தியம் மாறி அமர்ந்திருக்கும் ஒரு ஞானி இதை துல்லியமாக இயக்குகிறான், கண்டறிகிறான். இதுதான் உண்மைத்தன்மை. நான் கண்ட கடவுள், நான் கண்ட ஞானி அனைத்தும் இந்த பீனியல் பிட்யூட்ரி சுரப்பியாகவே முழுக்க நான் கண்டது. சிவலிங்கமே சமாதி தான். சிவலிங்கமே அங்க என்ன, சிவலிங்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா இடகலை பெண்களை இது ரெண்டும் சுழுமுனையில் போய் ஒடுங்குது இல்லை. இப்போ இதை மாதிரி அது இந்த இடகளையும் பெண்களையும் ஒன்றாக இணைந்திருப்பது தான் சிவலிங்கம். அப்போ அது என்னன்னா உணர்வற்ற நிலையில் இருக்கு. இப்போ உணர்வு நிலையில் இருந்தால் லிங்கம் தனியாக இருக்கும், ஆவடி தனியாக இருக்கும். அப்போ உணர்வற்ற நிலையில் இணையும் போது அவங்க பிரியவே இல்லை. ரெண்டு சுவாசம் இருக்கு, இப்படி இருக்கு, கேப் இருக்குல்ல. இப்போ உணர்வு நிலையில் இருக்கிறாங்க, இப்போ இப்படி இணைஞ்சிட்றாங்க. இப்போ என்ன இருக்குது, உணர்வற்று இருக்கு, ரெண்டும் ஒட்டியே இருக்கு. அப்போ ரெண்டுமே பிரியவே மாட்டுது. இதுதான் சமாதி. இப்போ அப்படி லைட்டாக இப்படி வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ உணர்வு வருது. இப்போ பணி செய்வாங்க, இறைவனாக பணி செய்வாங்க. அப்போ என்னன்னா உள்ள ஒருத்தர் இருக்கிறார்ல, என்ன அனுபவத்தில் இருக்கிறாருங்கிறதுக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சாங்க. அதுக்குள்ளேயே விநாயகரை வச்சாங்க, அதுக்குள்ளேயே ஒரு முருகன் வச்சுருக்காங்க, சில பேர்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் இதுவே இந்த உண்மையான உயர்ந்த ஞானி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி சிலையை வைக்கிறதோ சிவலிங்கத்தை வைக்கிறதோ சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சிவலிங்கத்தையே கோவில்களில் வச்சிருக்க கூடாதுன்னு சில ஞானிகள் சொல்கிறாங்க. ஞானிகள்னா உயர்ந்த அலைவரிசையாக இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இதை நீங்கள் இப்படி கையாளக்கூடாது. நான் எப்படி சொன்னேன்ல, ஒரு சமாதிக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு. சிவலிங்கமே சமாதி தான். சிவலிங்கத்தை தொடக்கூடாது, சிவலிங்கத்தை பூஜை பண்ணக்கூடாது. அப்போ தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அது ஒரிஜினலாக அந்த சிவலிங்கம் சமாதியில் இருக்கிறது ஃபீல் உணர முடியும். அப்போ சமாதியில் இருக்கிறவர் நீங்கள் போய் அதுக்கு பூஜை பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ சிவலிங்கம்னு ஒன்று வச்சுட்டிங்கன்னா அது சமாதி. அதை என்ன பண்ணணும்னா, சமாதிக்கு உரியவன் பார்க்க வருவான். பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இருப்பான், உட்காருவான், வணங்குவான். அங்கே எப்படின்னா அவன் சமாதிக்கு போகிற மாதிரியே தான் அதை அணுகணும். அதை வேற மாதிரி அணுகக்கூடாது. இப்போ காசி விஸ்வநாதரையோ, திருவண்ணாமலையில் இருக்கிற இவரையோ, ராமேஸ்வரத்தில் இருக்கிறவரையோ, பிற சிவன் கோயிலில் இருக்கிறவங்களையோ அப்படி அணுகப்படலை. அதுதான் பிரச்சனை. அதனால என்ன பிரச்சனைங்க அப்படின்னா, யாருக்கும் ஞானம் கிடைக்கலங்க. வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. யாருக்கும் ஞானம் கிடைக்கல. உங்களுக்கு தேவையான பொன் பொருட்கள் கிளுகிழுப்பெல்லாம் கிடைச்சிச்சு, பலூன்லாம் கிடைச்சிச்சு வந்து, ஆனால் உங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்கல. ஏன்னா அதை நீங்கள் பார்த்த விதமும் வணங்கின விதமும் நீங்கள் செஞ்சுக்கிட்ட முறைகளும் தவறு. அப்போ என்னை பார்த்துட்டு என்னை அணுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஒரு சமாதி மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவனை ஒரு கோடங்கி மாதிரி ஆக்கி விட்டுறக்கூடாது. இந்த மரத்தடியில் உட்காந்து குறி சொல்லிட்டு இருப்பான்ல, வந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு, உங்களுக்கு வந்துட்டான், அவன் வந்துட்டான், சுக்கிரன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பாட்டுறக்கூடாது. இல்லை,
இப்போ ஒரு 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 திரைப்படமோ ஒரு போஸ்டரோ அப்படி இருக்குன்னா அது இந்த உலகம் முழுக்க பிரபலம் அடையுதுன்னா சும்மா அந்த போஸ்டரை பார்த்துட்டே சொல்லிடுவோம் இது ஏன் பிரபலம் அடையுது ஏன் அடையலைன்றோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது சிவலிங்கத்தை போய் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி இல்லாமல் அதை பார்த்துட்டு அப்படி வர்றது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சமாதிங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்ததுங்க. உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா ஏங்க உயர்ந்ததுன்னா இந்த உலகமே உருவானது அதுலேருந்து தாங்க உருவானுச்சு. இந்த உலகம் உருவானதே அதுதான் உருவானுச்சு. நீ என்னன்னா உன் தாய் கருவறையை பார்த்துருக்கியா? இல்லை நீ தாய் வந்தால ஒரு இடத்த என்னைக்காவது ஒரு நாள் காட்டியிருக்காளா? பார்த்துருக்கியாடா? அதான்டா கடவுள். கருவறையை உன்னால பார்த்தது கிடையாது, நீ வந்த பாதையும் பார்த்தது கிடையாது. இதுதான் இறைவன். பார்க்க முடியாது. அப்ப உனக்கு ஒரு நாள் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்குது. சமாதியில் இருக்கிற பார்வதி என்னன்னா கருவறையும் காட்டுறா, பாதையையும் காட்டி கொடுக்குறான். புரியுதுங்களா? அதனாலதான் உலகத்துல எந்த இடத்துல ஞானம் கிடைக்குமோ அந்த இடத்துல இந்த உலகம் போகம் பண்ணிட்டு காமம் பண்ணிட்டு அலையுது. எந்த இடத்த பூஜை பண்ணணுமோ அந்த இடத்த விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு பூஜை பண்ணிட்டு அலையிறான். எந்த இடத்த சுத்தமாக வைத்திருக்கணுமோ எந்த இடத்த கோவில் மாதிரி கழுவி பராமரிக்கணுமோ அந்த இடத்த விட்டுட்டான். புரியுதுங்களா? இந்த உலகம் அதுதான். அப்ப மனிதன் மாண்டு போகாம என்ன ஆவான் சொல்லுங்க? மனிதன் மாண்டு போவானா போக மாட்டானா? தாயே மூஞ்சியை பிடிச்சி வணங்குவியா, உடம்பை பிடிச்சி வணங்குவியா? தாயை எதை வணங்குவ? நான் எங்கள் அம்மாவை வணங்குறேன். எங்கள் அம்மாவை முகத்தை பிடிச்சி நான் வணங்கலை. எங்கள் அம்மாவோட கருப்பையையும் நான் எந்த பாதையில் வந்தனோ அதுதான் வணங்குறேன். புரியுதுங்களா? எவன்டா வணங்கியிருக்கீங்க? இதை எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க எனக்கு. ஞானி இங்க தாங்க வணங்குறான். பார்வதியை பார்த்தோன்னா எங்க விழுந்து கும்புறான்னா அங்கதான் விழுந்து கும்புறான். இந்த ரகசியம் தெரியாது இல்ல, இந்த உண்மை தெரியாது இல்ல. அப்ப உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொருளை நீ தவறா கையாளுற, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பார்வையை தவறாக கையாளுற, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க செவிய தவறாக செயலை கேட்கிற, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த உள் உணர்வுகளை தவறாக பயன்படுத்துற, உன்னுடைய சந்திரக்களையும் உன்னுடைய சூரியக்களையும் சட்டவிரோதமாக நீ கடவுளாகணும், ஞானியாகணும், சித்தராகணும், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீ தவறாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற. இப்ப இந்த உலகம் தோன்றியது, மறைவது, இருப்பது, இது எல்லாத்துக்கும் காரணம் சமாதி தான். சமாதி இல்லை என்றால் எதுவும் இல்லை. புரியுதா? இறைவன் இறப்பிலிருந்து தோன்றியவன், அதனாலதான் அவனுக்கு இறப்பே இல்லை. புரியுதுங்களா? அடியேன் யார் அப்படின்னு அவன் சொல்றான்னா, நானே ஒரு இறந்த வெளியில இருக்கக்கூடியவன், ஆனா எனக்கு இறப்பு இல்லைன்ட்டான். நானே ஒரு இறந்த மேனியிலேருந்து தோன்றியவன்ட்டான். புரியுதுங்களா? முதல்ல உடல் அவனுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த உடல்ல உடை கடையெல்லாம் போட்டு வந்தான்ல. ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவன் என்ன பண்ணான்? முதல்ல மனதை அகட்டினான். மனம் அகட்டினோடனே உடல்ல இருக்கிற உடையை அகட்டிட்டான். அடுத்த கட்டமா என்ன பண்றான்? உடலையே அகற்றுறான். அப்ப அது ஒரிஜினல் என்னடான்னா அந்த சமாதியாக அந்த இடங்களை பின்களை எதா இருக்கு அப்படின்னா நரம்பு கிரம்பு அதெல்லாம் இல்லைன்ட்டான். நரம்பு இதெல்லாம் உன் உடலுக்குள்ள இருக்கிற கூட்டுக்குள்ள இருக்கும்போது தான்டா நரம்புட்டான். நரம்பெல்லாம் இருக்குல்ல, எதுக்குள்ள இருக்குன்னா உன் கூட்டுக்குள்ள இருக்கும்போது நான் நரம்புல இருக்கிறேன், நான் உனக்குள்ள ஒடுங்கிக்கிறேன், இடுப்பு இருக்கு, தலை இருக்கு, இதெல்லாம் ஓகே. ஆனா அங்க ஒரிஜினலா என்னன்னா இரண்டு காற்று ஒன்றாக கலந்து அப்படியே தருங்க இந்த மாதிரியே பிரியாமலே உள்ள அப்படியே ஐக்கியமாயிடுறாங்க. இதுதான் சமாதி. ரெண்டு பேருமே மெர்ஜ் ஆயிடுறாங்க. அப்ப வெளியில பார்த்தா ஒரு அலைவரிசை அப்படியே நரம்பு இல்லை, ஒன்றும் இல்லை, உடல் இல்லை, எதுவும் இல்லை,
அப்படியே 2 முடி மெர்ஜாகி அப்படியே இருக்கு. இதுதான் முதல் இறைவனுடைய வடிவம், தோற்றம். தோற்றத்தை யார் பார்க்க முடியும்? இதுதான் உலகம் உருவானது. அப்ப சமாதியிலிருந்து இந்த உலகம் பிறந்தது, சமாதியிலிருந்து இந்த உலகம் இயங்குகிறது, சமாதியிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படுகிறது. அப்ப சமாதி என்று ஒரு விஷயம் வரும்போது அங்கு நீ இறையோடு கலக்கப்படுகிறாய், இறையை தெரிந்து கொள்ளப்படுகிறாய். அப்ப சில நிமிடமாச்சும் உன் குருநாதர் உனக்கு சமாதி நிலையை காட்டி கொடுப்பான். உன்னை சமாதியில் அவன் ஆழ்த்தி விட்டு உனக்கு பாதுகாப்பாக வாட்ச்மேனாக நிற்பான். இதைதான் ராமகிருஷ்ணருக்கு ஒருத்தன் வந்து சொன்னா, நீ உயர்ந்துட்ட, எல்லாம் செஞ்சுட்ட, ஆனால் நீயும் காளியும் இப்படி இருக்கிறீங்க, கேப்பு இருக்கு. அப்ப சமாதி அட. அப்ப புருவ மத்தியில போய் உள்ள போய் அந்த சுழுமுனையில ஒடுங்கணும். அப்ப இப்படி உக்காடுறான் ராமகிருஷ்ணன், காளி வந்துடுறா, டம்முன்னு வெளியில வந்துடுறான். இப்ப சுழுமுனையில போய் ஒடுங்க மாட்டுது, 2 பேரும் சேர மாட்டுறாங்க. சந்திரன் தீவிர சூப்பரா ஓடுறான், சூரியன் சூப்பரா ஓடுறான். ஆனா என்ன பண்ணி ஓடி என்ன பிரயோஜனம்? இப்ப எல்லாத்துக்கும் ஓடுது, ஓடி என்ன பிரயோஜனம்? எங்க போய் அவங்க 2 பேரும் சேரணுமே, சேரணும், முதல்ல சேரணும், அப்புறம் சேர்ந்து ஒரே இடத்துல நிக்கணும். சேர்றது கஷ்டம். சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே இடத்துல வாகித்து எங்க நிக்கணும்? சுழுமுனையில உட்காரணும். அதனாலதான் நல்ல பிரதிஷ்டை அப்படின்னாங்கல்ல. இங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா அதான் சமாதி. அப்ப இங்க வெளியில நீ வந்து பிரதிஷ்டை பண்ணல, உள்ளுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணு. உனக்குள்ள சிவலிங்கம். இப்ப சிவலிங்கத்தை எல்லா ஞானியும் என்ன பண்ணானா தன்னுடைய சுழுமுனையில உள்ளதான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டான், உள்ளதான் சிவலிங்கம் வச்சுக்கிட்டான். வெளியில சிவலிங்கம் வைக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டான். வெளியிலே சிவலிங்கத்தை வணங்காதே, வெளியிலே சிவலிங்கத்தை வைக்காதே, உள்ளே சிவலிங்கத்தை வை, உள்ளே சிவலிங்கத்தை வணங்கு. நீ வெளியில அண்ணாமலையார் தேடுற, உண்ணாமலையை தேடுற, உனக்குள்ள இருக்கிற அண்ணாமலையார் உண்ணாமலையார் என்ன? அது என்னாச்சு? நீ போய் பார்க்க போறிய தரிசனம், அதே அண்ணாமலையார் உண்ணாமலையார் நான் பார்க்க மாட்டேனா? நான் தானடா அண்ணாமலையார் உண்ணாமலையார் என்ன வடிவத்தில் இருக்கான்னு பார்த்தாலு. நான் ஏன்டா கருவறைக்கு போகாம உட்காந்துருக்கிறேன்? நான் தானே முதல்ல போய் காலையில போய் நின்று அங்க மணி ஆட்டுறது நான் தானே போய் பார்த்துருக்கணும். அப்ப அங்க ஏன் போகலன்னா ஒரிஜினல் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரையும் சேர்த்து ஒரு இடத்துல எப்படி உட்கார வைக்கணுங்கிறத நாம பார்க்கும்போது அதோட உண்மைத்தன்மை தெரிந்துவிடும். புரியுதுங்களா? இப்ப ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆகிவிட்டது? 2 சேர மாட்டுது. அப்ப இந்த இடத்துல ஒரு கிளிப்பு போடுறாங்க, காயத்தை உண்டாக்குறான். இப்ப 2 பேர்த்தையும் அந்த இடத்துல கவனத்தை, நல்ல கவனத்தை நேரா வச்சு பண்றா அப்படின்னு இவருடைய முழு சக்தியையும் அவருக்கு செலுத்தி பார்க்கிறாரு. அப்ப 2ம் போய் ஒரு இடத்துல ஒடுங்கிருச்சு. இப்ப எங்க ஒடுங்குது? சுழுமுனை. எல்லா இடத்திலும் ஒடுங்கக்கூடாது. அது அந்த பிளேஸோ அதுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் பிரம்மம் என்று சொல்லுவாங்க. இந்த பிரம்மம்னா இப்படி தனியா இருக்குல்ல, இப்படி இருக்கிறது இப்படி ஒடுங்கிட்டா பிரம்மம். புரியுதா? பிரம்மாஸ்மி அப்படின்னா கடவுள் அப்படின்னு அழைக்கிறோம்ல, அது ஒடுங்கினாதான் கடவுள். நீ 2 தனித்தனியா இருந்தா நீ கடவுள் கிடையாது. இப்ப பார்வதி தனியா நிப்பா, சிவன் தனியா நிப்பான். ஆனா 2 பேருமே சமாதி அடைந்தவர்கள். பார்வதியும் சமாதியில் இருந்து வந்தால், சிவனும் சமாதியிலிருந்து வந்தான். 2 பேரும் சமாதி தான். 2 பேர் தனியா நீ பாக்குற, ஆனா 2 பேருமே ஒரே ஆளுங்க, சமாதிக்குரியவர்கள். பார்வதிக்குள்ளேயே சிவன் இருக்கிறான், சிவனுக்குள்ளேயே பார்வதி இருக்கிறான். நீ தனியா இவ பார்வதின்னு பார்த்து ஏமாந்து போயிடாத, மீனாட்சின்னு பார்த்து ஏமாந்து போயிடாத. அவளே தான் சிவன். ஏன்னா அவ சமாதி அடைந்தவ. சமாதி தனியா மீனாட்சியால மட்டும் அடைய முடியாது. அங்க சொக்கன் வந்தாதான் சமாதி கிடைக்கும். அப்ப சிவன் தனியா போய் சமாதி அடைய முடியாது, அங்க தாய் வந்தாதான் சமாதி அடைய முடியும். புரியுதுங்களா? இப்ப சமாதி ஆயிட்டான். ஆன உடனே இவன் அந்த ராமகிருஷ்ணரை வந்து சமாதிக்கு கொண்டு போனால ஒருத்தன் வெளியில உட்காந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கான். ஆளே வரல, பல நாள் இப்படியே உட்காந்து இருக்கான். அப்ப இரவு பகலாவது, இரவு பகலாவது, பகலாவது. ஒரு நாள் அப்படியே அந்த சமாதியில ஒடுங்கினது விழிக்குது. அப்ப சொன்ன வார்த்தை தெரியுமா? பல ஆண்டுகள் மலைகள்லையும் குகையிலையும் உட்கார்ந்து பெற முடியாத போராடி நான் இதை பெற்றேன், இந்த சமாதி நிலைய. ராமகிருஷ்ணா, சில நாட்கள்லயே நீ பெற்றுட்ட, நீ பெரிய ஆள்றா.
அப்படின்னா இவன் இப்படி கொடுத்துட்டானா. ராமகிருஷ்ணன் இந்த சமாதி அடைஞ்சிட்டு அவன் பெரிய இவங்களோட பெரிய பிரில்லியன்ட் என்ன தெரியுமா, சமாதி நிலையை அடைந்து விட்டு திருப்பி இயல்புக்கு வந்துட்டான். இயல்புக்கு வந்து காளியோட பக்தனாவே சுத்திட்டு இருக்கான். தாய் தாய் தாய்ங்கிறான். இவன் கடுப்பாயிட்டான். டேய், நீ சமாதி நிலையை எட்டின வேண்டாம், நீ ஏடா உருவத்தை போய் வணங்குற, போய் தாய்ங்கிற பேய்ங்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதா? இல்லைங்க எனக்கு அதுதான். அது அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஐடியா. அதுதான் ஞானிகள் என்ன சொன்னான்னா, ஒரே மாதிரி எல்லாரும் செயல்பட முடியாது, அவன் ஒரு பேட்டர்ன்ல இருப்பான். சமாதியை கற்றுக் கொடுத்த அவருக்கு சமாதிக்கு அப்புறம் வெளியில வந்து இவன் இந்த மாதிரி பேட்டர்ல தான் செயல்படுவான்னு கண்டுபிடிக்க முடியல பாருங்க. அப்ப அவனுக்கு ஒரு வைத்த வழியை கொடுத்து அவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து காளியே வந்து உணர்த்துறா, ஏன்டா அவனை நீ கண்டுபிடிக்கல. அப்ப கலையை கற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை, அந்த கலையை எப்படி பயன்படுத்தணும், அந்த கலை எப்படி பயன்பாட்டில் இருக்குன்னு நீ பார்க்கணும். அதுக்கு தான் சொல்றது. அந்த பீனியல் பிக்யூட்ரி என்ன பண்ணுதுன்னா, அறியும் திறனை அதுதான் கொடுக்குது. அப்ப இந்த உலகத்தை போய் அறியறல்ல, அந்த அறியறதா தான் சொல்றான். அந்த ஐன்ஸ்டீன், அந்த நியூட்ரனு, அந்த கரண்டை கண்டுபிடிச்சவன், அந்த போனை கண்டுபிடிச்சவன், இந்த எடிசன், இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அவன் என்ன ஞானி சொல்றான், போனை கண்டுபிடிச்சிட்டான், கரண்டை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இந்த இவன் வந்து இந்த ஐன்ஸ்டீன், இவன் அந்த நியூட்ரன்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா ஒருத்தன் கூட தன்னை கண்டுபிடிக்கலன்றுச்சு. தான் யாருன்னு கண்டுபிடிக்கல. கரண்டை கண்டுபிடிச்சவனுக்கு தான் ஏன் கரண்டை கண்டுபிடிச்சவன் தன்னை யாருன்னு சொல்றான், விஞ்ஞானின்னு சொல்றான். நீ யார்? அங்க ஒரு கேள்வி எழுப்புது, நீ யாருப்பா? இவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்ச, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தல்ல, நீ என்ன வெளிச்சம்? நீ யாரு? உன்னை கண்டுபிடிச்சியா? அதுதான் சொல்றான். நீ நிலவை ஆராய்ச்சி பண்ற, செவ்வாவை ஆராய்ச்சி பண்ற, உன்னை ஆராய்ச்சி பண்ணியா? நீ யாருன்னு ஆராய்ச்சி பண்ணியா? அப்ப ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, தன்னை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சமாதிக்கு போய் முதல்ல தான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வெளிச்சு வர்றான். வந்தோன்னா அந்த பீனியலும் பிக்யூட்ரியும் உணர்வற்ற நிலையில இருந்து இந்த உலகத்தையே காட்டி கொடுக்குது. கேமராவை தூக்கிக்கிட்டு இந்த உடுப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு பறந்து மேல ஒரு அம்மா போனா பாருங்க, அந்த அம்மா போய் அங்க போய் உட்காந்துட்டு கண்டுபிடிச்சா பாருங்க. அதை அவங்க அங்க போகாம அந்த ராக்கெட்ல போட்டு இந்த உடலை போட்டு வருத்திக்கிட்டு அங்க போய் உட்காராம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இவனுக்கு சுப்ரீம் பவரா இருக்கிற அந்த பீனியலும் அந்த பிக்கூட்ரியும் உட்காந்த இடத்துல சந்திரனை வந்து சொல்லுதுங்க, செவ்வாயை வந்து சொல்லுதுங்க, சூரியனை சொல்லுதுங்க, கோள்களை பத்தி சொல்லுதுங்க. சொல்றது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அலைவரிசையோட இவன் தொடர்பு கொள்றான். சொல்றதெல்லாம் அங்க ஒன்றும் விஷயம் கிடையாது, குறி சொல்ற மாதிரி கிடையாது. அந்த செவ்வாய் அலைவரிசையோட இவன் போய் தொடர்பு கொள்றான், ஐக்கியமாகறான். பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி சிலை செவ்வாயோட கனெக்ட் பண்றான்னா, அப்ப என்ன மாதிரி ஒரு சூழல்ல சமாதியில ஒருத்தர் இருந்து அந்த பீனியல் பிக்கூட்ரியை வச்சு செவ்வாயோட இணைக்கிறான். இத எப்படியாப்பட்ட வேலை? அப்ப ஒரு சமாதி தீட்சை, சமாதி தியானம், ஒரு ஞானியோடைய எவ்வளவு பெரிய ஒரு செயல் இருக்குன்னு பாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் ஊரெல்லாம் சிவலிங்கம் வச்ச போது ஒரு சின்ன ஒரு குட்டியோண்டு ஒரு பையனை மாதிரி வச்சு, அவனே முருகனே சமாதி தான். அது முருகன் கிடையாது, அது பேரு அந்த வடிவத்துக்குள்ள வைக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. அதுவே சமாதி தான் அது. சரிங்களா? இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் நீங்க தியானம் கலைன்னீங்கன்னா இடங்களையும் பின்களையும் சேர்த்தாதான் அது வடிவம், இல்லைன்னா இல்லை. இந்த உலகம் முழுக்க இவ்வளோ ஆம்பளைங்க பொம்பளைங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே சுத்திக்கிட்டே கிடக்குறீங்க. 2 பேரும் உள்ள சேர்ந்தீங்கன்னா நீங்களே தெய்வங்கிறது தெரியாம தான் சுத்துறீங்க. வெளியில சுகத்துக்காக பிள்ளைய பெற்றுக்கிட்டு வெளியில காய்கறிகளை வாங்கிட்டு 2 பேரும் பேசிக்கிறீங்க. காலையில இந்த காப்பி இவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, தக்காளி காலில் வாங்கினோம்ல, அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இப்படி பேசிட்டு போறீங்க. இப்போ வெளியில புருஷ முண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதே உள்ள இந்த இடைகளையும் பின்களையும் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா நீங்களே கடவுள். இல்லைன்னா தக்காளி வாங்கி காப்பியை குடிச்சிட்டு இந்த உலகத்தை ரசிச்சுட்டு செத்து போயிடுறீங்க. அவன் ஞானி சொன்னா, தக்காளி காப்பி நீங்க எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த அழிவற்ற நிலைக்கு மாறணும்னா உள்ள இருக்கிற ஒரு செயல் வடிவத்தை கண்டுபிடிச்சு பண்ணிரு. வெளியில நீ ஏன் ஆணும் பொண்ணா நீ இணைஞ்சா ஒரு சந்தோஷம் கிடைக்குது, குழந்தை கிடைக்குது இல்ல, அப்ப என்ன பண்ற? நீயே ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் படைக்கிற, நீயே செய்யறங்கிறல்ல. நீ தானே உன் பிள்ளைய பெத்த, நீ தானே இந்த நகரத்துல வீட்டை கட்டின, நீ ஓட்டுற கார் நீ தானே வாங்கின, இது எல்லாம் உன்னால செய்ய முடியுதுல்ல. இடங்களையும் பின்களையும் ஒன்று சேர்றா. இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் நீயே செஞ்சிடலாம், வேற எவனும் உனக்கு தேவையில்லடான்னு போயிட்டான்.
புரியுதுங்களா? யாரும் உனக்கு தேவைப்பட மாட்டான். உனக்கு கஞ்சி வச்சு கொடுக்கவும் ஆள் தேவையில்ல, உனக்கு வந்து சூடம் கொளுத்தி தட்டு காட்டவும் ஆள் தேவையில்லை, எதுக்கும் தேவையில்லைன்ட்டான். ஓகேவா? அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு உட்காந்து பல நாள் நடந்து அங்கங்கே ஆய்வு பண்ணி யோசிச்சு தீர விசாரித்து விசாரணை பண்ணி ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்கிறதுக்காக தான் இதை பேசப்படுறது. இது அப்படியே இருந்துக்கிட்டு இடக்கலை பின்கலை சேருமா சேராதா, சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது, எப்போ சேரும், அதை எப்படி சேர்க்கறது, சாமி அதை சொல்லி கொடுக்கலையே, அதை என்ன பண்ணுறது? இப்போ ஒருவேளை இப்பயே சேர்ந்துருமா, பல ஆண்டுகள் கழிச்சு சேருமா, இல்லை அடுத்த பிறப்பில் சேருமா, இல்லை சேரவே சேராதா? இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அதையும் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். உங்கள் மைண்டு வாய்ஸ் வர்றதுனால தான் நான் இதை சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இதை தான் நம்ம ஊரில் இருக்கிற தியானம் பண்ணுற வாத்தியாருங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நீங்கள் சேர்த்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலை, நீ பயணி, உனக்கான அந்த செயல் அது இருந்தால் அந்த அலைவரிசையை உனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். அது என்னென்ன மாதிரின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம விவாதிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் கிளாஸ் டீச்சர்ஸுங்க, உங்களுக்கு விசேஷமான குருக்கள் பொங்கி வெளியிறாங்கல்ல பொங்கப்பானையில், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த சாந்தி தியானத்தை பண்ணு, அந்த மாமியார் தியானத்தை பண்ணு, இந்த மருமவ தியானத்தை பண்ணு, நீ இப்படி இணைஞ்சிரு, நீ இப்படியே உருண்டு வா, நாகப்பாம்பு மாதிரி எழுந்து நின்றுவாய் அப்படியெல்லாம் அவங்க சொல்லி அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய கல் உடைக்கிற வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த க்ரஷரில் போய் காலையிலேருந்து தட்டிக்கிட்டு இருப்பாங்க கல்லை, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே தட்டிக்கிட்டே கிடக்குறீங்க. அப்போ உனக்கு எதிரில் இருக்கிற பிள்ளையார் சிலைன்னா என்னன்னு தெரியலை, முருகன் சிலைன்னா தெரியலை, சிவன்னா தெரியலை, இது எல்லாத்துக்கிட்டையும் தேரி இருக்குப்பா. தேரியை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? சிவவாக்கியன் எழுதி கொடுத்த புத்தகம் கையில் இருக்கு, சிவவாக்கியனோட கலை உங்ககிட்ட இருக்கா? அதான் எனக்கு வேணும். சிவவாக்கியம் புத்தகம் எவனுக்கு வேணும்? நான் வேணாலும் ஆர்டர் போட்டு ஒரு கண்டெய்னரில் தரேன், வாங்கி வச்சுட்டு போங்க. அதை வச்சுட்டு கழுத்தில் மாட்டிட்டு என்ன பண்ணுவ? சிவவாக்கியனோட கலை தான் அங்கே வேணும். சிவவாக்கியனோட புத்தகத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது? என் புத்தகத்தை வச்சு நீ என்ன பண்ணுவ? நான் கொடுக்குற கலை உனக்கு சித்தியாகணும். ஆணுச்சா? ஆகுமா? அதுக்கான சூழல் உருவாகுமா? அது இயற்கையாக கிடைக்கும். அதுக்கான சூழல் வந்துச்சுன்னா நீ அதை தாண்டி உன்னை நீ வந்து பார்த்துக்கோ, பயன்படுத்துவ. அப்போ இறைவன் தத்துவம், இறை ஞானம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் எழுதின புத்தகம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உனக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் என்னுடைய கலை தான் உன்னை உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ எங்களை மாதிரி ஆளுங்க என்ன கொடுத்தான்னா, மந்திரம் தியானம் இதெல்லாம் கொடுக்கறத தாண்டி ஒரு விஷயத்தை சித்தி பண்ணி விட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ சித்தி பண்ணா? நார்மல் மனிதனாக இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயத்த சித்தி பண்ணாங்க. ஏன் சித்தி பண்ணான்னா, இந்த இதில் இவன் பயிற்சி பண்ணுவான், இந்த கலையில் வருவான். அப்போ நார்மலாக இருக்கப்பட்டவன் ஒரு உயர்ந்து நான் வளர்றேன் பாருங்க, 10-12 ஆண்டுகள் கழிச்சு அந்த 12 ஆண்டுகளுக்கு தேவையான ஒரு கலையை சித்தி பண்ணுறான். முதல் டைமே இந்த உபதேசம் கொடுக்குறெல்லாம் வந்துட்ட, இந்த உபதேசம் உன்னை வளர்க்குண்டா, உன்னை உருவாக்குண்டான்னு கொடுத்துட்டான். புரியுதுங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, லோல் பட்டு லொங்கு பட்டு கிழிஞ்சி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறேன். ஒரு முள்ளில் போட்ட சேலையை அதை எடுக்க முடியாமல் தடுமாறுறேன். என்னன்னா, தியானம் வருது, குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியல, அப்படி இப்படி இருக்குது. அது என்னன்னா, அந்த கலை இருக்குல்ல, அதை கொடுத்துட்டான்ல உபதேசத்தை, நீ தப்பிக்கவே முடியாது. என் பொண்டாட்டி வந்து கொசுவலை எடுத்துகிட்டு என்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு பார்க்குறா. என் மாமியார் வந்து என்னை வந்து ஒரு ஈட்டியை வச்சு குத்தி தூக்கிட்டு போக பார்க்குறான். ஊரே வருது என்ன. ஆனால் இவர் கொடுத்துருக்க அலைவரிசை இருக்குல்ல, எவனாலையும் என்னை வீழ்த்த முடியலை. என் தொழில் வந்து என்னை வந்து கட்டிலில் படுக்க போட்டு தூக்கிட்டு போகலாமான்னு பார்க்குது. எத்தனையோ வடிவங்களில் என்னை தூக்க மனிதர்கள் முயற்சி பண்ணி என்னுடைய உபதேசம்னு ஒன்று கொடுத்தாம பாரு, என் குருநாதருடைய உபதேசத்தில் எல்லா பேரும் தோத்து போனான். உறவு தோத்துச்சு, மனிதன் தோத்தான், அதிகாரம் தோத்துச்சு, எல்லாமே தோத்துச்சு. என்னை வீழ்த்த முடியலை. ஏன்னா அந்த உபதேசத்துக்கு அவ்வளோ பவர். அதான் சொல்கிறான், நான் கொடுக்குற உபதேசத்துக்கு கிரகங்கள் மட்டும் இல்லை, பஞ்சபூதங்கள் எல்லாம் பயப்படுவான். என்னோட உபதேசத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா அது சாவு இல்லாதது. கொடுத்துருக்கவன் யாருன்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வு உள்ளவன் அந்த உபதேசத்தை கொடுத்துருக்கான். அந்த உபதேசம் என்னன்னா, வளரும், வளர்ந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணமாக இருந்து பார்த்தேன், சாட்சியா. புரியுதுங்களா? இதுதான் அதோடைய உண்மை தத்துவம். அப்போ நான் வந்து தீவிரமாக வளர்றேன். இப்போ காரணம் நான் என்ன நினைத்துக்கிறேன்னா, என்னுடைய தியானம், என்னுடைய சின்சியாரிட்டி, 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் இறைவனை வணங்குறேன், அதனால உண்மையாக இருக்கிறேன், இயல்பாக இருக்கேன். உள்ளே இருக்கிற உபதேசம். அப்போ அதை
எப்போ கொடுப்பான்னா நீ வளர்ந்து ஆகணும்னா அவன் கொடுத்துருவான், அதை அவன் கையில் வச்சுக்க மாட்டான். அப்போ நீ பாதுகாக்கப்பட்டாகணும்னா அவன் உன்னோட கண்காணிப்புலேயே உன்னை வழி நடத்துவான். சரிதானே? அதுதான் இருக்கு.